உங்க பாப்பாவும் இந்த மாரி ஃபுல்லா சாப்பிடணும்னா, நான் சொல்ற மாரி சாம்பார் ரைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு சின்ன தக்காளி, ஒரு பல் பூண்டு, கொஞ்சமா சாம்பார் வெங்காயம், ஒரு பொட்டேட்டோவ சாப் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர்ல கொஞ்சமா கீ போட்டு, அதில மஸ்டர்ட் சீட்ஸும், குமின் சீட்ஸும் போட்டு கொதிக்க விட்டுட்டு, தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் எடுத்து சாட்டே பண்ணிக்கோங்க. அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சள்தூள், கொஞ்சம் அந்த சீரகம், பெப்பர் நான் சேர்த்து அரைச்சு வச்சிருப்பேன். அந்த தூள் போட்டு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோவும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இது நல்லா சாட்டே ஆனோனே, அது கூட வந்து நான் ஊற வச்ச பாசிப்பயிறு, அரிசி 2த்தையும் சேர்த்துட்டு, தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நல்லா இந்த மாரி கலந்து விட்டுட்டு, அத குக்கர்ல விசில் போட்டுறணும். நல்லா 5 டூ 6 விசில் விட்டுருங்க. அப்பதான் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும். சார் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. குக்கர் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அது உங்க பாப்பா பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, 1 ஸ்பூன் நல்லா கீ ஆட் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி அத ஊட்டுனீங்கன்னா, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்பயுமே என் பாப்பாக்கு ஹை சேர்லாம் யூஸ் பண்ணல. 6த் மந்த்லேருந்தே நான் வந்து மடியில போட்டு, இல்ல இந்த மாரி கீழ உட்கார வச்சு தான் ஊட்டுவேன். அவன் வந்து நல்லா தவழ்ந்து தவழ்ந்து வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். சில டைம் அது ஜாலியா இருக்கும். ஆனா சில டைம் வந்து என்னை எழுப்பிக்கிட்டே இருப்பான். அது எனக்கு ஒரு எக்சர்சைஸ் மாரி ஆயிடும். அவர் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் அவங்க அச்சம்மா வந்து பூ கட்டிட்டு இருந்தாங்க. அந்த கவர் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம். அதில இருக்க பூவெல்லாம் எடுத்து எடுத்து கீழலாம் போட்டுட்டு இருந்தான். அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரே சிரிப்பு சாருக்கு. அவன் விளையாடிட்டு இருந்தா, அவங்க கூட சேர்ந்து இவளும் வந்துட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில சார் வந்து நல்லா தூங்கிட்டாரு. இந்த மாரி குட்டி குட்டி இன்ட்ரஸ்டிங் விளாக்ஸ்க்கு என் அக்கவுண்ட்ட மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.